வணக்கம் நண்பர்களே, நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சு மத்திய அரசு மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கு. கடந்த 4 வருடங்களாக பெட்ரோல் டீசல் விலை எந்த மாற்றமும் இல்லாம இருந்தது. இந்த நிலையில மே 15ஆம் தேதி காலையில இருந்து நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருக்கு. சென்னை மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100.84 வித்துட்டு இருந்தாங்க. இப்போ ₹3.14 உயர்ந்து ₹103.98 விற்கப்படுது. கிட்டத்தட்ட ₹104 1 லிட்டர் பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு. அதே மாதிரி 1 லிட்டர் டீசல் விலை இதுவரைக்கும் ₹92.39 விற்கப்பட்டு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ₹3.11 அதிகரிச்சு ₹95.50 விற்கப்பட்டு வருது. மேற்காசியாவுல நடக்கிற போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கிறாகவும் இதனால பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தவிர்க்க முடியாதுன்னு மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல கூட பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு, இதனால அது சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அறிவுறுத்தி இருந்தாரு. சில மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதை விட முக்கியம், சமீபத்துல 5 மாநில தேர்தல்கள் முடிவடைஞ்சிருக்கு. இந்த தேர்தல்கள் முடிவடைஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர்த்துமா அப்படின்ற அச்சம் நமக்கு எழுது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.